அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்னோகிராஃபிக் ரிசர்ச் டிசைன். இது வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் வந்துட்டு இது 2வது டிசைன். சரிங்களா? எத்னோகிராஃபி அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனோட அந்த கல்ச்சர், அதாவது அவங்களோட வாழ்க்கை முறை, அவங்களோட ட்ரெடிஷன் கல்ச்சர், ஒரு குறிப்பிட்ட சொசைட்டியை பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான் வந்துட்டு நம்ம எத்னோகிராஃபிக் ரிசர்ச் டிசைன் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரிங்களா? இதில் பாருங்கள், டிஃபைன் வந்துட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. எத்னோகிராஃபிக் ரிசர்ச் இன்வால்வ்ஸ் த இன்ஃபர்மேஷன் கலெக்டட் ஃப்ரம் சர்டைன் கல்ச்சுரல் குரூப் by living with people of those group and from their key informants who are believed to be most knowledgeable culture. இந்த இமேஜில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ரிசர்ச்சர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரைபல் மலைவாழ் ஜாதியினர் பற்றி ஸ்டடி பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு ரிசர்ச்சர் போயிட்டு அவங்க கூடவே வந்துட்டு தங்கி 1 வீக்கோ 1 மந்த்தோ 2 மந்த்தோ, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் ஸ்டடி, எத்தனை நாள் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுதோ தங்கி அவங்களோட வந்துட்டு சாப்பாடு, நடைமுறை, பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கம், அந்த ஃபெஸ்டிவல் கல்ச்சர், திருவிழா, அதெல்லாம் பற்றி அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ இந்த இமேஜில் வந்துட்டு இருக்கும் பாருங்கள். அவங்க வந்துட்டு எதுக்காக வந்துட்டு ஃபெஸ்டிவல் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க, எதுக்கு திருவிழா வைக்கிறாங்க, அதனோட ரீசன் என்ன, அவங்களோட அந்த ட்ரெடிஷ்னல் கல்ச்சுரல் பேக்ரவுண்டை பற்றி ஸ்டடி பண்ணுறது தான். அங்கேவே கூடவே இருந்து அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்துட்டு எத்னோகிராஃபிக் ஸ்டடி டிசைன் அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு ரிசர்ச்சில் வந்துட்டு டவுட்டாக இருந்தால் கேட்கலாம். தேங்க்யூ.